அடுத்தபடியாக ஆதித்தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ வினோத் அவர்கள் உங்கள் முன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை பொன்னேரி நகருக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முப்பெரும் தலைவர்களுடைய எழுச்சிமிகு பேரெழுச்சிமிகு இந்த பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, வழக்கமாக நம்ம சொல்றதில்லை, இருந்தாலும் தேவை கருதி குறிப்பிட வேண்டிய அவசியம் கருதி நான் இங்கே சிலரை குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு குறுகிய நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதித்தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக குழுமியிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளே, ஆதி தமிழ் என சொந்தங்களே, நாம் தமிழ் கட்சியினுடைய அடலியர்களே, தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை, உலகத் தமிழுடைய முகமும் முகவரியுமாக இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியலை கையில் எடுத்து தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கையாக இங்கே பேரெழுச்சியாக சுழரும் சுறாவளியாக சுழண்டாடுகின்ற சொல்லேர் உழவர் எங்கள் அன்புக்கு மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னேரி நகரம் இளைஞரின் குறிப்பிட்டது போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்று சொன்னால் இங்கே இருப்பவர்களுக்கு சில செய்திகளை நாம் நினைவூட்ட வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. ஒன்று, இந்த பொன்னேரி என்று சொன்னால் அருளாளர் வள்ளலாருடைய பூர்வீகம் இந்த பொன்னேரி சின்ன காவணத்திலே தான் தொடங்குது. இங்குதான் அவர் பிறந்து குழந்தையாக வளர்ந்து பிறந்தார். அதற்கு அடுத்ததாக 1922 இன்றைக்கு காலனி ஒழிப்பு என்று ஒரு சட்டத்தை போட்டதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சற்றேறக்குறைய 103 ஆண்டுகளுக்கு முன்பாக 1922 பொன்னேரி ஊராட்சியிலே எங்களை காலனி என்றும் ஊர் என்றும் சேரி என்றும் அரிஜனங்கள் என்றும் அழைக்க கூடாது என்று தீர்மானம் இயற்றி செஞ்சாறு கோட்டைக்கு அனுப்பப்பட்டு, அது என்றைக்கென்று சொன்னால் நம்முடைய தாத்தா MC ராஜா அவர்கள் எங்களை ஆதி திராவிடன் என்று அழையுங்கள் என்று என்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார், அதே காலகட்டத்திலே பொன்னேரியிலே ஒரு தீர்மானத்தை ஏற்றி அது செஞ்சாறு கோட்டையில் இருக்கக்கூடிய அரசுக்கு அனுப்பி அது அரசு ஆவணமாக அரசு இதழிலே வந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு திராவிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு வரலாறு என்று சொன்னால் 1916 தொடங்குகிறான். என்றைக்கு தங்கள் வரலாற்றை எல்லாம் தனதாக்கிக் கொள்கின்ற ஈனத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட அரசியலை பேசுகின்ற திராவிட மாடல் பேசுகின்றவர்கள் அவருடைய தொடர்ச்சியினுடைய தொடக்கமாக எங்கே சொல்கிறார் சொன்னால் நீதி கட்சியை சொல்கிறார்கள். நீதி கட்சி 1916 தொடங்குவதற்கு அச்சாணியாக காரணியாக இருந்தவர் இந்த பொன்னேரி நகரத்தை சேர்ந்த நடேசனார் என்கின்ற சமூக ஆர்வலர் நடேசன் முதலியார் அவர்கள். இன்றைக்கு அந்த நடேசனார் அவர்களுடைய இடம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இல்லை. கரையான்கள் புற்றெடுக்க கருநாகம் குடிகொண்டது போல என்று பழமொழி சொல்வார்கள். ஆனால் கரையான்கள் புற்றெடுக்க கருநாகம் அல்ல, கருணாணி என்கின்ற ஒரு நச்சு பாம்பு தமிழகத்தினுடைய அரசியலில் புகுந்ததனால் இன்றைக்கு தமிழர்கள் தங்களுடைய வளத்தை, தமிழர் நலத்தை, தமிழர் வளத்தை, தமிழகத்தின் எதிர்காலத்தை, தமிழர் மொழியை, தமிழர் பண்பாட்டை இழந்து நிற்கின்ற வேளையிலே தான் பெரும் கவலையோடு தமிழ் சமூகம் நிற்கின்ற போதுதான் காந்தியாரை குறித்து சொல்வார்கள், விடுதலை தவறிக்கட்டு நின்றதாமார் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியார் வாழ்க வாழ்க என்று சொன்னார். அதை இப்படி திருப்பி சொல்லலாம், விடுதலை தவறிக்கட்டு நின்றதாமார் தமிழகத்தை வாழ்விக்க வந்த எம்மான் செந்தமிழன் சீமான் வாழ்க வாழ்க என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நம்பிக்கையின் ஊற்றாக தமிழகம் முழுக்க தமிழர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு
அவருடைய வரலாற்று தேவை, அவருடைய அடிப்படை உரிமையை, வாழ்வுரிமையை பேசுகின்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று நம்முடைய பெரும்பாட்டன் திருவள்ளுவன் சொன்னானே, அப்படி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை இன்றைக்கு செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அரசியல் தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியோடு ஆதித்தமிழ் விடுதலை இயக்கம் இணைந்து களமாடுகின்ற கடந்த 10-15 ஆண்டுகளாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளை ஜூலை திங்கள் 7ஆம் நாள் கொண்டாடுவது வழமையான ஒன்று. அதில் சிறப்பு அழைப்பாளராக பேரூர் ஆற்றுவதற்காக செந்தமிழ் சீமான் அழைக்கப்பட்டு அரசியல் படுத்துகின்ற மக்களை அணியப்படுத்துகின்ற செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதுவிதமாக ஒரு முயற்சியாக தனித்தனியாக செய்கின்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய அயோத்திதாசருக்கு பிறந்த நாள் மே திங்களில் வருகிறது. நம்முடைய பெருந்தலைவர் MC ராஜாவுடைய பிறந்த நாள் ஜூன் திங்களிலே வருகிறது. தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் ஜூலை 7 வருகிறது. இந்த 3 பெரும் பெரியார்கள் எவன பெரியார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரியார்கள் தமிழ் சமூகத்தினுடைய பெரியார்களை நாம் அடையாளப்படுத்த தவறினால் வரலாற்று பிழையை செய்துவிடுவோம் என்ற அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரே, எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் சொன்னாரே, அப்படி இந்த மக்களுடைய அறியாமை இருள் அகற்றுவதற்கு எஜுகேட் என்று சொன்னால் கடந்த கால வரலாற்றை மீளுருவாக்கம் செய்து இளைய தலைமுறைக்கு அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற பெரும் கடமையும் உரிமையும் தேவையும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு பொன்னேரியிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பேசுவதற்கு நம்முடைய தம்பிகளும் நாங்களும் எத்தனையோ செய்திகளை தொகுத்து வைத்திருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் தமிழர்களுடைய நினைவிலிருந்து தமிழர்களுடைய வாழ்விலிருந்து மங்கி போகின்ற நிலையிலே இருக்கின்ற நம்முடைய தலைவர்களை இந்த மேடையிலே மீண்டும் மீளுருவாக்கம் செய்து அவர்களை எங்கள் மத்தியிலே நடமாட விடுகின்ற அற்புதமான செயலை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி செய்திருக்கிற சொன்னால் அது வரலாற்று பெரும் ஆவணமாக நான் பாராட்டுகிறேன். அதிலே ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், நம்முடைய பாட்டன்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்களே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் என்று சொல்கிறார்களே, இந்த திராவிட மாடல் திராவிடர் கழகம் என்று சொல்லுகிற இவர்களெல்லாம் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய பாட்டனார்கள் பெரும் அரசியல் தலைவர்களாக பெரிய போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏதோ போராட்டம் என்று சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் மாலை நேர பொழுதுபோக்கு போல போராட்டங்கள் நடத்திவிடாமல் தங்கள் யோசித்ததை தாங்கள் அனுபவித்ததை தங்களுடைய வாழ்வியலுடைய சிக்கல்களை சமூகத்தினுடைய சிக்கல்களாக எண்ணி போராடியது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் விளைந்த அனுபவங்களை கொண்டு அவர்கள் சட்டமாக்குகின்ற முயற்சியிலே பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசர் அவர்களும் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் பெருந்தலைவர் MC ராஜா அவர்களும் ஏதோ மேடையிலே பேசுவோடு நின்று விடாமல் மக்கள் களத்திலே மக்களை அணியமாகி போராடுவதோடு நின்று விடாமல் அதை சட்டமாக்குகின்ற முயற்சியிலே கடல் கடந்து சென்று ஆங்கிலேயரிடம் போராடி அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்களிடம் இந்த கோரிக்கை நியாயங்களை எடுத்துச் சொல்லி சாதித்து காட்டிய பெருமக்கள் தான் இந்த முப்பெரும் தலைவர்கள். நாங்களும் கூட உங்களில் எவரும் யோக்கியர் இல்லை, எங்கள் வாக்கு எவருக்கும் இல்லை என்று கடந்த 20 அதாவது நாம் தமிழ் கட்சி அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்கள் சிலரோடு சேர்ந்து சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி என்று ஒன்றை முன்வைத்து அந்த சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி சார்பாக தமிழகம் முழுக்க களமாடினோம். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று ஆளுகின்ற அரசு எவளாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து களமாடுகின்ற அரசியல் புரட்சிகர இயக்கமாக ஆதித்தமிழ் விடுதலை இயக்கமும் தோழமை இயக்கங்களும் களமாடி வந்தோம். ஆனால் அந்த வேளையிலேதான் பல தளங்களிலே பல தருணங்களிலே பல்வேறு அமர்வுகளிலே செந்தமிழ் சீமான் அவர்களோடு நாங்கள் பேசுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் என்று எனக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன செய்தி என்று சொன்னால், அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரத்தை அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் ஒற்றை திறவுகோல் அதிகாரம் என்பது, அந்த அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரத்தை அடைந்துவிட்டால் அத்தனை இயல்பாக அமைந்துவிடும் என்ற செய்தியை சொல்லி அரசியலிலே நீங்கள் எல்லாம் நின்று கொண்டு சாக்கடை நாறுகிற சொன்னால் சாக்கடையை வாருவது சுத்தம் பண்ணுவது தூய்மைப்படுத்துவது எவனென்று சொல்லி இந்த தேர்தல் பாதையிலே ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த நாம் தமிழ் கட்சியோடு நாங்கள் இன்றைக்கு இணைந்து களமாடி கொண்டிருக்கின்றோம். இணைந்து களமாடுகின்ற வேளையிலே பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம்.
இன்றைக்கு பலருக்கும் இன்றைக்கு பொன்னேரி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த சில நாட்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலோ அல்லது பட்டியல் சமூக தலைவர்கள் சார்பிலோ இங்கே ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் யார் பேசுவார் என்று சொன்னால், இந்த கூட்டத்தில் என்ன செய்தி முன்வைக்கப்படுகிறது, செந்தமிழ் சீமான் என்ன கருத்தை சொல்கிறார்கள், செந்தமிழ் சீமானுடைய எச்சிலில்தான் இன்றைக்கு சிலருடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே திராவிடத்தினுடைய முட்டுத்தாங்கிகளாக, திராவிடத்தினுடைய அடிவரடிகளாக, திராவிடத்தினுடைய புரோக்கர்களாக, திராவிடத்தினுடைய ஒட்டு திண்ணையிலே வாசிகளாக இருக்கக்கூடிய முகவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு பாய்ந்து கொண்டு வருவார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏய்த்து பிழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலான கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், கான்ட்ராக்ட், இதை தவிர கிரைம் என்று இதை தவிர வேறு இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்தி அவர்களுடைய முகத்திலேயே கிழிக்கின்ற ஆற்றலும் துணிச்சலும் இன்றைக்கு ஒரே ஒரு இயக்கத்திற்கு தான் இருக்கிறது, ஒரே ஒரு தலைவனுக்குத்தான் இருக்கிறது. அது செந்தமிழன் சீமான் என்கின்ற ஒற்றை மனிதனுக்குத்தான் அது வாய்த்திருக்கிறது. அந்த துணிச்சலும் தகுதியும் எங்கிருந்து வந்திருக்கிறது சொன்னால் அது வன்னிக்காட்டிலிருந்து வந்திருக்கிறது. அந்த வன்னிக்காட்டிலே பிறந்த புலி போர்க்களத்திலே வைத்த மிச்சத்தை ஜனநாயக வழியிலே நாங்கள் கடமை ஆற்றுவோம் என்று சொல்லி அதை அடைக்கின்ற முயற்சியிலே அரசியல் களத்திலே இன்றைக்கு செந்தமிழ் சீமான் தலைமையிலே தமிழர்களை சாதி மதங்களை கடந்து தமிழரை ஓரணியா ஆக்குகின்ற முயற்சியை செந்தமிழ் சீமான் இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே இப்படி சொல்லுகிற போது இன்றைக்கு பலருக்கு தூக்கம் கிட்டிருக்கும். ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற கடமை வருகிற போது உள்ளதை சொன்னால் யாருக்கோ வலிக்குமாமே, அப்படி ஆத்திரம் கொத்துக்கொண்டு வருகிறது. நாங்கள் வீட்டிலுள்ள எஜமானனை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்று சொன்னால் வெளியிலே காவலுக்கு இருக்கின்ற வாயில்லா ஜீவன்கள் பாய்ந்து பிராண்டுவதற்கு எங்களை தயாராக இருக்கு சொன்னால் உங்களுக்கு எங்கே வலிக்கிறதோ அது தவறு என்று சொன்னால் அந்த தவறை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அந்த உண்மையை உடைத்து சொல்வோம். எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே 4.5 ஆண்டுகால ஆட்சியிலே 24-25 முறை காவல் வன்முறையால் காவல்துறையிலே கஸ்டோடியல் டெத் என்று சொல்கின்ற 25 குடும்பங்களை 25 நபர்களை அடித்தே சாகடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் இந்த உரிமையை வழங்கியது? இந்திய அளவிலே ஆணவ படுகொலைகள் 33% என்று சொன்னால் 24% தமிழகத்திலே கடந்த 4.5 ஆண்டு ஆட்சியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கமிஷன், கான்ட்ராக்ட் என்று நான் சொன்னேன். அனைத்தும் தனியார்மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனை தனியார்மயமாக்கி விட்டார்கள், பேருந்துகளை தனியார்மயமாக்கி விட்டார்கள், மின்சாரத்தை தனியார்மயமாக்கி விட்டார்கள். ஏன் இளைஞர்கள் பிள்ளைகள் விளையாடுகின்ற, சென்னையிலே விளையாடுகின்ற விளையாட்டு திடலை கூட இன்றைக்கு மணிக்கணக்கிலே வாடகை விடுகின்ற, தனியார் துறைக்கு கான்ட்ராக்ட் விடுகின்ற அயோக்கியத்தனத்தை கான்ட்ராக்ட் கவர்மெண்டாக, கமிஷன் கவர்மெண்டாக, கிரிமினல் கவர்மெண்டாக, கரப்ஷன் கவர்மெண்டாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான அரசு இயங்கிக் கொண்டு சொன்னால் நீங்கள் அப்பா என்று சொன்னாலும் வராது, அம்மா என்று சொன்னாலும் வராது. ஓரணியில் திரளுங்கள் தமிழர்களே என்று அறைகூல் எடுத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே சொன்னீர்கள் விடியல் ஸ்டாலின் வாராறு, விடியல் தர போராறு என்று சொன்னீர்கள். இந்த விடியல் லட்சணத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்றைக்கு விவசாயிகள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள், பேராசிரியர் கதறிக் கொண்டிருக்கிறார்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சொன்னதை செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் என்று சொல்லுகிற விதமாக அனைத்து தரப்பு மக்களையும் ஒடுக்குகிற முயற்சியிலே, தமிழகத்தை சுரண்டி களவாடுகின்ற முயற்சியிலே, தமிழகத்தை அந்நியர்களுக்கு தாரை வார்க்கிற முயற்சியிலே பரந்தூரிலும் மேல்மாவிலும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். விமான நிலைய விரிவாக்கம் என்ற பெயரிலே அங்கே ஓராண்டுக்கு மேலாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு வார்த்தை சொன்னீர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அத்தனையும் மறந்துவிட்டு இன்றைக்கு மாய்மால அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனைக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால், அத்தனையும் உங்களுக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்களே அறைக்கூல் எடுத்திருக்கிறீர்கள். ஓரணியில் திரங்கள் தமிழர்களே என்று சொன்னீர்கள். ஓரணியில் தமிழகம் திரண்டு கொண்டிருக்கிறது. அருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவுகளே, உடன்பிறப்புகளே, அங்கே தவறுதலாக அங்கே அணியமாகிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, எண்ணிக்கொள்ளுங்கள். தமிழகம் ஓரணியிலே திரண்டு கொண்டிருக்கிறது, அணியமாகிக் கொண்டிருக்கிறது. அது நாம் தமிழ் கட்சியை நோக்கி அணியமாகிக் கொண்டிருக்கிறது. செந்தமிழ் சீமான் தலைமையிலான ஆட்சி அதிகாரத்திற்கு அச்சாரம் கூறுவதற்கு அணியமாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூவலாம், கதைக்கலாம், எங்களுடைய குரல் வலையை முறித்துவிட முயலலாம்.
பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்துக்கு அஞ்சலி செலுத்த செல்கிற போது அந்த அச்சத்தோடு நீங்கள் செந்தமிழ் சீமான் அங்கே அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதி மறுத்து அதை பூட்டி விட்டீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாள் அந்த நிலைமை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறை தடுத்தாலும், எத்தனையோ வழக்குகள் போட்டாலும், அத்தனை வழக்குகளையும் உடைத்து நொறுக்குகிற சீட்டுக்கட்டுகளாக உடைத்து நெருக்கி நீங்கள் எத்தனை முறை வழக்கு போடுகிறீர்களோ, எத்தனை முறை செந்தமிழ் சீமான் அவர்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளே ஏறிக்கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை முறை செஞ்சாறு கோட்டையினுடைய நெடிய படிக்கட்டிகளை நோக்கி நாம் தமிழ் கட்சி என்கின்ற படையின் பின்னால் செந்தமிழ் சீமானை முன்னிறுத்தி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழகம் பார்க்கத்தான் போகிறது. ஒரு அமைதி புரட்சி நடக்கத்தான் போகிறது. ஏதோ நான் சவாலுக்காகவோ வார்த்தை ஜாலத்திற்காகவோ சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களால் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களும், உங்களால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களும், உங்களால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும், உங்களால் பாதிக்கப்பட்ட கிராமத்தினர்களும், உங்களால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்களும், உங்களால் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏழைகளின் கண்ணீர் கூறிய வாள் என்று சொல்வார்கள். ஏழைகளின் கண்ணீர் நீங்கள் இருமாப்போடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கனவு கலைகின்ற போது, விழித்து பார்க்கின்ற போது அங்கே செந்தமிழ் சீமான் சிம்மமாக அல்ல, சீரும் புலியாக செஞ்சார் கோட்டையிலே அமர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்ற சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப விருது வழங்குறதுக்கு சொல்லிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற தம்பி தேவராஜ் அவர்கள் ஆணை உறுதியா ஆணையராக கடந்த ஓராண்டுக்கு முன்பாக நோட்டரி என்று சொல்லுகிற பொறுப்பை ஏற்றார்கள். அந்த நோட்டரி பொறுப்புக்காக சான்றிதழ் பெறுகிற போது அளிக்கின்ற தொகையை ஆதித்தமிழ் விடுதலைக்கு நான் தந்து விடுகிறேன் என்ற உறுதிமொழி ஏற்று அதை தனி உண்டியலிலே போட்டு வைத்திருந்து இன்றைக்கு இயக்க வளர்ச்சி நிதியாக உங்கள் முன்பாக தருகிறார். நன்றி. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்ததாக தமிழகத்தின் ஒற்றை தலைவன், தமிழ் தேசிய இனத்தின் பெரும் தலைவர், தமிழகத்தில் விரைவில் ஆளப்போகும் எம் இன தலைவனே, மேடைக்கு அன்போடு ஆதித்தமிழர் வருக வருக என்று வரவேற்று ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் மேடைக்கு வரவும், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கிட இயக்கத்துடைய முன்னணி தோழர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்பு அண்ணன் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாகவும் விழா குழுவரின் சார்பாகவும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். விரைவில் நாம் இந்த மண்ணை ஆளுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உறுதியேற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இதோ அண்ணன் உங்களிடத்திலே. முக்கியமான நம்ம கட்சி தேவராஜ் தெரியும், இளஞ்செழியன் தெரியும், வேற